நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டமா. இதை கேட்கும்போது எனக்கு நம்ம கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப வந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைய பாப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் மட்டும் என் பக்கத்துல எப்படியோ அவ அங்கிருந்து போயிட்டான்ல. நீ அந்த அப்படி யாருக்கும் என்னால எந்த சந்தேகமும் இல்லப்பா. அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட இடத்த நீ உன் கைக்கு கொண்டு வரணும். அவனை நீ மாத்தி காட்டணுமா. ரொம்ப நேரம் ஆகுது. பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டீங்க. முதல்ல சிங்க ஜெயலட்சுமி அது வேகமா வந்து கேட்க சொல்லுங்க சார். சீக்கிரம் வர சொல்லுங்க. மன்னிப்பு கேட்டு ஜெயா பிரஸ் மீட்டுக்கு போய் பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேக்குறதா? அதுக்கு ஒரே வழி இதுதான். இல்லப்பா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. சொல்லுங்க மேடம், எதுக்காக இசைக்கடன் புவிநகர் சாரை பத்தி? மேடம் இது யதார்த்தமா நடக்கல. நீங்க திட்டமிட்டு தான் அவரை பத்தி அபாண்டமா மேடம் பிரஸ் மீட்ல வந்து இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த விஷயம் எப்படி வீடியோவா வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார். 4 செவத்துக்கு சொல்லி தானே ஆகுது சார். கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தானே பிரஸ் மீட்டா இருக்கு. ஒரு தப்பா பேசிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுறியா? அத்தை எதுக்கு நீங்க எங்களை கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்க? இருங்க தானே ஆதாரத்தோட சிக்கிருக்கிறப்போ கூலி குறிக்க நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் சொல்லுங்க, சார் மன்னிச்சிருவாரு. அதோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். எப்படியோ புவிநகர் சார்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டா போதும். 2 வார்த்தை சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டுங்க, அது போதும். கேட்கணும். அப்படி கேட்கல அடுத்து நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? மேடம் என்ன பேசுறீங்க? இது ரொம்ப தப்பு. இப்ப தெளிவா சொல்லிகளுக்கு பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு அத்தனையுமே உண்மை. நன்றி. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். என்ன சார் கூட்ட சசிப்படுத்துறீங்க சார்? அதான் அம்மா மன்னிப்புலாம் கேட்க முடியாதுக்காங்கல்ல. முதல்ல நீங்க கிளம்புங்க. சப்புன்னு முடிஞ்சிருக்கும்பா. இப்ப இந்த நியூஸ் படிக்கலாம் பாத்திக்க போய் பாரு. இசைக்கடல் தூயநாதன் மீது கடும் குற்றச்சாட்டை நேரடியாக பாடகி ஜெயலட்சுமிக்கு எதிராக இசைக்கடல் தூயநாதனின் பேசிட்டாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா சூப்பர்மா. நீங்க இப்படி பேசினதுதான் சரி. அங்க போய் உட்கார்ந்து கூட எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணல. நடந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். சமாளிப்போம். அவங்க நான் சொல்றதுதான் உண்மைதான். இத பத்தி நான் என்ன சொல்றது? அவங்களுக்கே உண்டான ஆட முடியுங்கிற தைரியத்துலதான் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். இந்த தூயநாதன் அமைதி வழியிலையும் அற வழியிலையும் போறாரு. இப்ப கூட நான் அமைதியா தான் இருப்பேன். ஆனா அவங்களுக்கும் சின்னதா ஒரு கலங்க ஏற்படுத்தின அதை வேற என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். இந்த மாதிரி அப்படின்னு இதுல இருந்து அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி என்னோட பொறுமை ஜெயலட்சுமி என் மேல ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தினாங்கன்னா, என் கூட மோதணும்னு நினைச்சாங்கன்னா, அது அவங்களுக்கு நீங்க ஆபீஸ்ல எல்லாம் பாருங்க சார். இந்த நியூஸை பாத்தீங்களா சார்? இந்த கிடைக்க இந்த அம்மா அவங்களோட வீட்டுக்காரரு அந்த மியூசிக் டைரக்டரோட மியூசிக் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்பாங்க. இப்ப வயசானதும் பழைய மாதிரி அவர்கிட்ட பாட வாய்ப்பட்டவங்க எரியா ஏறி தெரியாம ஒயிட்டு பேசுற நீ. சார் தெரியும் பேசுறேன் சார். ஒரு மனுஷன் சார் தெரியும் பேசுறேன் சார். இது பொம்பளை யாராவது பிரச்சனை மாட்டிருக்கப்ப ஒரு காதை யாராவது பேச இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது புரியாம எங்க அப்படி பேசுறது உங்களுக்கு மனசு வருது. சாரி சார்.